போலீஸ்க்கு அடிபட்டா ஜெயலலிதாக்கு யார் பதில் சொல்வா? அதான் ஒன்றும் ஆகலைல்ல மேடம், விடுங்க. சரி சரி, ஜெயலலிதா கூப்பிட்டாங்க, என்னன்னு போய் கேளு. குட் மார்னிங் மேடம். ஸ்வேதா, நீ அக்கா கல்யாணத்துக்கு பரோல் அப்ளை பண்ணியிருந்தல்ல, கிடைச்சிருச்சு. இந்தா இதில் சைன் பண்ணு. தேங்க்யூ மேடம். இந்த பரோல் எந்த அளவுக்கு முக்கியம்னு எனக்கு தான் தெரியும். இதில் என்ன இருக்கு ஸ்வேதா? தெரிஞ்சே தப்பு பண்ணவங்கெல்லாம் தண்டனை அனுபவிக்காம வெளியில இருக்காங்க. நீ தெரியாம செஞ்ச தப்புக்கு தண்டனை அனுபவிச்சுட்டு இருக்க. உனக்கு என்னால முடிஞ்ச ஒரு சின்ன உதவி, அவ்வளவுதான். அந்த சாரி எடுங்க. இந்த கலரா? அதான். ஓகே, பில் பண்ணிருங்க. எப்படி போராடும் பாரு. மிஸ் ஆயிடா. திரும்புடா திரும்புடா. ரொம்ப தேங்க்ஸ் தாத்தா. பத்திரமா போமா. ஸ்வேதா, இங்க என்ன பண்ணிட்டு இருக்க? அக்காவுக்கு சாரி எடுக்கலான்னு வந்தேன். இப்போ பஸ் ஸ்டாண்ட் போயிட்டு இருக்கேன். நானும் அந்த பக்கம் தான் போறேன். ஏறு, டிராப் பண்ணிடுறேன். அண்ணே தப்ஸானே. எப்படா? போலீஸ் வண்டில ஏறிட்டானே. சரி விடு, எப்படியோ சென்னைக்கு வந்துதான் ஆகணும். அப்ப பாத்துக்கலாமா? சரிண்ணே. ராஸ்கல். ஏமா குழந்தைகளுக்கு அவர் அடிச்சு விட்ட? ஐம் சாரி, நான் கவனிக்கல. ஒரு பொண்ணுக்கு இவ்வளவு கோவம் இருக்கக்கூடாதுமா. பொது இடத்துல இப்படி கை நீட்டுறியே. விடுங்கண்ணே. ஐம் சாரிங்க. ஏதோ தெரியாம பண்ணிட்டாங்க. ஐம் சோ சாரி. பரவாயில்ல. நோ டி. தப்பா நினைச்சுக்காதீங்க ப்ளீஸ். இட்ஸ் ஓகே, இட்ஸ் ஓகே. தம்பி, இருந்தாலும் உனக்கு பொறுமை ஜாஸ்திப்பா. அதான் தெரியாம படிச்சுன்னு சொல்றாங்கல்ல, விடுங்க. தம்பிக்கு எந்த ஊரு? பக்கத்துல தான், சின்னாலப்பட்டி. சின்னாலப்பட்டியா? அங்கதான் அக்கா பொண்ணை கொடுத்துருக்கோம். ஓ சரி. சின்னாலப்பட்டியில் யார் பையன்? பண்ணையார் பையன். ஓ தம்பி, உங்க பேரு? கிரிஷ். ஒரு நிமிஷம். சரி சரி. ஹலோ, சொல்டா. அதெல்லாம் ஒன்றும் இல்லை. சரி, அங்கே தான் வரேன். பிக்கப் பண்ண வந்துடு. பை. சரி. அம்மா அம்மா எனக்கு சாக்லேட் வேணும். சும்மா இரு, எப்பா பாரு. எனக்கு வேணும். இப்ப இறங்க முடியாது, பஸ் எடுத்துருவாங்க. சொன்னா கேட்க மாட்டேன். சரி, பேசாம இரு. அழாத பாப்பா, நான் வாங்கி தரட்டா? இல்ல இல்ல, அதெல்லாம் வேண்டாம். இல்லை, இருக்கட்டுமா? அழக்கூடாது. அண்ணே, ஒரு 5 ஸ்டார், ஒரு வாட்டர் பாட்டில், ஒரு குட் டே பிஸ்கெட், ஒரு கிட் கேட். ஓய், கொடுங்க. எல்லாம் உனக்கு தான், சரியா? உங்களுக்கு தேங்க்ஸ். தேங்க் யூ. அப்படியா? உங்கள் சீட்டுங்களா சார்? ஆமாம். இருங்க சார், எடுத்துடுறேன். அண்ணே, இங்கே இருந்த பொண்ணை காணோம். அப்பவே எழுந்து போயிட்டாங்களே தம்பி. ஓ சரி சரி. ஏய் நில்லு. ஏய், என்ன? மரியாதையா கொடுத்துரு. நேத்த கொடுத்துரு. நீ செயின் திருநதை நான் பார்த்தேன். அதெல்லாம் ஒன்றும் எடுக்கல. கிளம்பு கிளம்பு. இப்போ நீ குடுக்குறியா இல்ல போலீஸை கூப்பிடுவா? போலீஸா? நாங்க பார்க்காத போலீஸா? கொடுக்க முடியுமா முடியாதா? நீ இப்போ கொடுக்கலன்னா கத்தி ஊரை கூட்டுவேன். குடி, உன்னால என் பொழப்பே போச்சு. என்னம்மா கையில நகை வச்சு எக்ஸிபிஷன் காட்டிட்டு இருக்க? யார் நகமா இது? ஸ்வேதா, நீ ரிலீஸ் ஆகல, பரோல்ல தான் வெளியில போற. ஏதாவது ஒரு சின்ன ப்ராப்ளம்னா கூட உன் பரோல் தான் அஃபெக்ட் ஆகும். ஸோ பி கேர்ஃபுல்.
என்னதான் சார்? திருட்டு பையன் ஊருமா இது? முதல்ல கழுத்துல போடுமா. பஸ்ஸை கொண்டாந்து போடுனே. அண்ணே, இங்க நின்னுட்டு இருந்த சென்னை பஸ் எங்க? சென்னை பஸ் போய் ரொம்ப நேரம் ஆயிடுச்சேம்மா. போயிடுச்சா? என்னோட பேக் வேற அதுல இருக்கு. சீக்கிரம். தம்பிக்கு எந்த ஊரு? பக்கத்துல தான், சின்னாலப்பட்டி. சின்னாலப்பட்டியில் யார் பையன்? பண்ணையார் பையன். உங்க பேரு? கிரிஷ். அண்ணா, சின்னாலப்பட்டிக்கு எப்படி போறது? அங்கே போனீங்கன்னா 10 நம்பர் லைனில் சின்னாலப்பட்டிக்கு நிறையா பஸ் இருக்கும், பார்த்து ஏறிக்கங்க. சார், உங்கள் பேக் காலில் மிதிப்படுது, கொஞ்சம் மேலே வச்சிடுறீங்களா? இது அந்த பொண்ணோட பேக் ஆச்சே, மிஸ் பண்ணிட்டாலோ. சரி, பார்த்துக்கலாம். ஏங்க, சின்னாலப்பட்டியில கிறிஷ் வீட்டுக்கு எப்படி போறது? சின்னாலப்பட்டியில கிறிஸ்துன்னு அப்படி யாரும் இல்லையேம்மா. பண்ணையார் பையன். பண்ணையார் வீட்டுக்கு போகணுமா? ம். இப்படியே நேராக போனால் ஒரு 4 கிலோமீட்டரில் ஊர் வரும். ஊருக்குள்ளே போய் பெரிய வீடு எதுன்னு கேட்டால் யார் வேணால் சொல்லுவாங்கம்மா. வண்டி எதுவும் இல்லையா? வண்டியெல்லாம் எதுவும் இல்லைம்மா. ஏதாவது வழியில் வண்டி வந்துச்சுன்னா பார்த்து ஏறி போக வேண்டியதான். ஓகே. ஆ, யாருன்னு தெரியலையே, பொண்ணு புதுசாக இருக்கு. ஹலோ. ஹாய். சின்னாலப்பட்டிக்கு போகணும், கொஞ்சம் ட்ராப் பண்ண முடியுமா? ஆட, நான் அங்கே தாங்க போகிறேன், வாங்க ஏறுங்க. தேங்க்யூ. எப்படியாச்சும் பொண்ணுங்களை முன்னுக்கு கொண்டாடலான்னு பார்த்தா ஒத்துழைக்க மாட்டேங்கிறாங்க. பை த பை, மை நேம் இஸ் சிவா. இந்த ஊர்லேயே நான் தாங்க அதிகமாக படிச்சிருக்கேன். ஸோ என்கிட்ட நீங்கள் இங்கிலீஷ்லேயே பேசலாம். என்ன ரியாக்ஷனே இல்லை. நாளைக்கு இந்த காரை சர்வீஸ் விடலான்னு இருந்தேன், ஆனால் இந்த ஜன்மத்தில் விட மாட்டேங்க. ஏன்? நீங்கள் வந்த இந்த காரை நான் எப்படிங்க வாட்டர் சர்வீஸ்க்கு விடுறது? முதல்ல உங்க வாட்டர் சர்வீஸை நிறுத்துங்க. சிவா, டைலாகை ஸ்டாப் பண்ணிட்டு சாங்கை ஸ்டார்ட் பண்ணுறா. எந்த பெண்ணிலும் இல்லாத ஒன்று ஏதோ, அது ஏதோ, அடி ஏதோ உன்னிடம் இருக்கிறது. முக்கின் மேலே முக்குத்தி போலே மச்சம் உள்ளது. அதுவா அதுவா அதுவா, கழுத்தின் கீழே கவிதைகள் 2 மிச்சம் உள்ளது. அதுவா அதுவா அதுவா, அதை அறியாமல் விட மாட்டேன், அதுவரை உன்னை தொட மாட்டேன். ஏன் நிறுத்திட்டீங்க? நீங்கள் யார் வீட்டுக்கு வந்திருக்கீங்க? பண்ணையார் வீட்டுக்கு. பண்ணையார் வீட்டுக்கா? பண்ணையார் வீடு தோ இப்படியே நேராக போனீங்கன்னா ஒரு பெரிய வீடு வரும். அதான் அந்த வீட்டில் யாரை கேட்டாலும் இதான் பண்ணையார் வீடும்பாங்க. போங்க. ஓகே, தேங்க்ஸ். ஐயோ, மாட்டேன்டா. ஏங்க, இந்தாங்க காப்பி. அங்கே வச்சுட்டு போ, வேலையாக இருக்குல்ல. கலெக்டர் வேலை. என்னங்க, சும்மா அந்த கம்பையே தொடச்சிக்கிட்டு இருக்கிறதுக்கு இந்த புறாவையாவது விரட்டலாம்ல. இப்போ என்ன ஒன்றை தொடக்க சொல்றியா? போடி, இந்த கம்பால எத்தனை பேரை விரட்டியிருக்கேன்னு எனக்கு இல்லை தெரியும். ஆமா ஆமா. லந்து பண்றியா? புறாவை விரட்ட சொல்றா, விரட்டிடுவோம். யாருமா நீ? என்ன வேணும்? பண்ணையார் பார்க்கணும். அவனை பெத்தவனே நான் தான். என்கிட்ட சொல்லி என்ன விஷயம்? இந்த செயின். ஆமா, இது எங்க குடும்ப நகை. இந்த நகை எப்படி உங்ககிட்ட வந்துச்சு? இல்ல, கிருஷ்ண நானும் பஸ்ல. கிருஷ்ணா எங்க வீட்டு பையன் தான். சொல்லு, எப்படி வந்துச்சு? இந்த செயினை கிருஷ்ணாவும் நானும் பஸ்ல. கிருஷ்ணா கொடுத்தானா? கிருஷ்ணாக்கு உனக்கு என்னமா சம்பந்தம்? இல்ல, சம்பந்தம்லாம் இல்ல. நான் தான் மிஸ்ஸஸ் கிருஷ்ண தைரியமா சொல்ல வேண்டியதானே நீ? அண்ணியா? அண்ணியா? ஆமா. எப்படி இருக்கீங்க? உங்களை பார்க்கணும்னு துடிச்சிட்டு இருந்தேன். அண்ணன் உங்களை பத்தி நிறைய சொல்லியிருக்கான். ஆனா அவன் சொன்னதை விட நீங்க ரொம்ப அழகா இருக்கீங்க அண்ணி.
அண்ணியா மாப்பிள்ளை ஆளையா ட்ரை பண்ணோம். கிருஷ்ணா லவ் பண்ற பொண்ணா இது? இல்ல நீங்க இருங்க அண்ணி. என்னத்த கேள்வி இது? லவ் பண்ணாமல நம்ம குடும்ப நகை அண்ணிட்ட கொடுத்து அனுப்பியிருக்கான். இல்ல நான் அண்ணி. உன் பேர் என்னம்மா? அது எந்த ஊரு, யார் வீட்டு பொண்ணு? அவனை எப்படி உங்களுக்கு தெரியும்? அவன் கூட படிச்சியா? எங்கிருந்து வர? இந்த நகை உங்ககிட்ட எப்படி வந்தது? ஐயோ, இப்போ உங்களுக்கு அண்ணிய பத்தி என்ன தெரியணும்? பேரு காயத்ரி, ஊரு சென்னை. இல்ல நான் இருங்க நான் முடிச்சிடுறேன். அண்ணனோட ஒண்ணா படிச்சாங்க. காலேஜ் படிக்கும் போதுல ரெண்டு பேரும் லவ் பண்றாங்க. போதுமா? கரெக்ட் தானே? அது இருக்கட்டும். இந்த பொண்ணு நம்ம குடும்ப நகையை போட்டு வந்தா நம்ம வீட்டு மருமகளை ஏத்துக்க முடியுமா? அப்படி கேளுப்பா. பரவாயில்லையே, உனக்கு மூளை வேலை செய்யுது. ஆமா, கிருஷ்ணா எங்க? அவன் வந்தா நீங்க எல்லாம் அவனோட வழி பண்ணிடுவீங்கன்னு தான் நம்மள சமாதானப்படுத்த முதல்ல அண்ணி அனுப்பியிருக்கான். போச்சுடா. போட்ட ஒரு பாலும் நோபாலா. என்ன நீ எதுவுமே பேச மாட்டீங்க? இப்போவாது நான் ஐயோ, சொல்றது நான் கொஞ்சம் ஒருத்தி உங்களை வெளில நிக்க வச்சு பேசிட்டு இருக்கேன். வாங்க நீ உள்ள போலாம். இல்ல நான் சொல்றது கொஞ்சம் கேளுங்க. எதுவா இருந்தாலும் உள்ள போய் பேசிக்கலாம். நீங்க வாங்க நீ வாங்க. ஏய் இருடி. வீட்டுக்கு வந்த மருமகளை சும்மா உள்ள அழைச்சிட்டு போனா எப்படி? செல்வி, ஆர்த்தி கரைச்சி எடுத்துட்டு வாமா. ஆரத்தியா? போமா, போய் எடுத்துட்டு வா. அவங்க எப்படியாச்சும் உள்ள போன ஆட்ட தெரிய வேண்டியதான். டேய் சிவா, பொண்ணை பாத்தியா? கிறிஸ் கில்லாடிதான். கேட்டுக்கிட்டு தான் இருந்தேன். வாங்க, எப்போ வந்தீங்க? வர வழியில் ஒன்றும் பிரச்சனை இல்லையே. இருந்திருந்தாலும் மன்னிச்சு விட்டுருங்க. ஏன்னா இந்த வீட்டு மருமகன்னு தெரிஞ்சிருந்தா அவங்கள யாரும் எதுவும் பண்ணியிருக்க மாட்டாங்க. நமக்கு வேண்டிய பொண்ணுன்னு தெரிஞ்சிருந்து எவனாவது சேட்டை பண்ணியிருந்தானா தோலை உரிச்சிட மாட்டேன். என்ன ஆர்த்தி ரெடியாமா? வாங்க நீ உள்ள போலாம். என்ன எஸ்கேப் ஆகுறான்?